வெல்கம் டு சாப்பிடவாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பல் பூண்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஜாஸ்தி வேணும்னா வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு தாளித்து இது கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.